இது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தில் நீங்கள் 8வது வசனத்துக்கு வாங்க, வாசிங்க. 8-9. பெந்தகொஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். ஆக எங்கேருந்து எழுதுறாரு? எபேசு பட்டணத்திலிருந்து இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தை எழுதுறார். 2 கொரிந்தியர் புத்தகம் அவர் அநேகமாக மக்கதோனியா வேறு இடத்துலேருந்து எழுதியிருக்கணும். மக்கதோனியாவிலேருந்து எழுதுறார். 55வது வருஷத்தில் எழுதுறார். எபேசு பட்டணத்துலேருந்து எழுதுறார். அதை எழுதும்போது அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து அநேக வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருகிறார். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வார்த்தைகள் அடிக்கடி அவர் உச்சரிக்கிறார். நீங்கள் பார்க்கணும். 1 இயேசு கிறிஸ்துங்கிறார். அதற்கு அடுத்தது சுவிசேஷம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதற்கடுத்தது சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, சிலுவையினுடைய மகிமை சிலுவை என்கிறார். கிறிஸ்துவின் சிலுவை, சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை, கிறிஸ்துவின் சிலுவை. அதுக்கடுத்த 4வது வார்த்தை ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரு, சுவிசேஷம் சொல்கிறாரு, அடுத்தது கிறிஸ்துவனுடைய சிலுவைன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சேர்த்தா சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். இந்த 4 வார்த்தைகளும் எல்லா இடத்துலையும் இருக்குது. சார் இதை தயவுசெய்து நம்ம 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துக்கு போகும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் இந்த இடத்துல நிறைய நாம் பார்க்க போகிறோம். இதை முன்பு தாங்க பார்த்தோம். இன்னும் சீக்கிரமாக நிறைய காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17 முதல் 24 வசனங்கள். 17 முதல் 24 வசனங்கள். ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். தேங்க்யூ. இந்த பகுதியில் என்ன சொல்கிறார்? ஒட்டு மொத்தத்தில் ஒரு 2 காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சுவிசேஷத்தை ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக ஆண்டவர் என்னை அனுப்பலை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். என்ன சொல்ல வர? அப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டான்றாரா? என்ன சொல்ல வர்றார்? சுவிசேஷம் மிக முக்கியம், சுவிசேஷம் மிக முக்கியம். 2 இது வைக்கிறார். ஞானஸ்தானத்தை கொடுக்குறதா சுவிசேஷத்தை சொல்கிறதா அப்படின்னா, நான் சுவிசேஷத்தை சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா அவர் முன்னாடி உள்ள இந்த 1வது அதிகாரத்திலே சொல்கிறாரு, நான் யாருக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது. 1வது அதிகாரம் பாருங்கள், நான் கிறிஸ்துவுக்கும் காயுக்கன்றி வேறொருக்கும் உங்களில் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அதற்காக தேவனை சோத்தரிக்கிறேன். வேடிக்கையாக இருக்குல்ல, ஞானஸ்தானம் கொடுக்காதுக்கான தேவனை சோத்தரிக்கிறேன். நான் இத்தனை ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன் அப்படின்னு தேவனை சோத்தரிக்கிற ஒரு பக்கம், ஞானஸ்தானம் கொடுக்காததுனால தேவனை என்னுடைய நாமத்தினால சேவன் வீட்டாருக்கும் கொடுத்தது ஞானஸ்தானம் கொடுத்ததுண்டு. அதுவும் இல்லாமல் இன்னும் யாருக்காவது ஞானஸ்தானம் கொடுத்தேனோ இல்லையோ அறிவேன். இப்போ உள்ள யாராவது ஒரு பாஸ்டர் வேலைக்கு அல்லது மிஷினரியாக போனாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு கணக்கு வழக்கே தெரியல, எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன்னே அவருக்கு தெரியல. அவருக்கு அதெல்லாம் கணக்கில் வைக்கிறது இல்லை. ஏன் சொல்கிறாரு? ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அழைக்கவில்லை அப்படிங்கிறாரு. ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. ஞானஸ்தானம் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு நம்ம ஒரு தடவை முன்னாடியெல்லாம் பார்த்தோம். ஏன் ஞானஸ்தானத்தை குறித்து அவர் அதை 2ஆவதாக வச்சுக்குவோம் அப்படிங்கிறார், பின்னாடி வைக்கணும். ஏன் சொல்கிறாரு அப்படி? சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஞானஸ்தானம் எடுத்து யூஸ் இல்லை. கல்யாணத்துக்குலாம் கொடுக்கக்கூடாதா? என்னது? இல்லை நீங்கள் சில பேர் சொல்கிறாங்களே, நீங்கள் அப்படியே நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்துருவீங்க, முதல்ல ஞானஸ்தானம் எடுத்துருங்க, முதல்ல நல்ல ஞானஸ்தானம் எடுத்துருங்க, முழுகிருங்க. இல்லை அப்படி தான் சொல்கிறாங்கல்ல, ஞானஸ்தானம் எடுத்துருங்க எல்லாம் சரியாயிடும்.
பிசாசு கட்டெல்லாம் போயிடும், வியாதியெல்லாம் போயிடும். என்ன எப்படி முடிக்கிறீங்க? சாரா, நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் எங்களோட கூட நீங்கள் பங்கு பெறுறது. சொல்லுங்கள். நீங்கள் ஐசிஜிஎம்மில் ஊழியக்காரங்களாக இருக்கீங்க, சொல்லுங்கள். ஒரு மனுஷனோட பாவம் மன்னிக்கப்படாத இருக்கிறப்ப அவங்க ஞானஸ்தானத்தில் பங்கெடுக்கிறதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. கொடுக்கலாம், பட் அவங்களுக்குள்ள எந்த மாற்றங்களும் இருக்க முடியாது. எந்த மாற்றமும் இருக்காது. அதை பாவம் மன்னிக்கிறதுக்கு என்ன வேணும்? இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம். ஆக பாவ மன்னிப்பு இல்லாமல் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. இன்னும் ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்தோம்னா, யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும்? பாவ மன்னிப்பு பெற்றவனுக்கா, பெற போகிறவனுக்கா? பெற்றவருக்கு. அப்போ பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்கும்? கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே அன்றி வேற ஒன்றுமில்லை, ஒரு மார்க்கமே இல்லை. ஆக பவுலடியார் என்ன சொல்றாரு? கூட்டம் கூட்டமாக நான் ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டு எண்ணிக்கையை பெருக்கிறதுல என் வேலை இல்லையா? உண்மையாய் மனம் திரும்பி இருக்கிறானா அவன் அப்படின்னு அகஸ்டின்ங்கிறவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் கூட படிக்காதவன் நல்லா ஞானஸ்தானம் கொடுத்துடலாம், ஆனால் ஒன்றுமே தெரியாதவன் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிக்க முடியாதுங்கிறார். சபையை பற்றி அல்லது எப்படி ஞானஸ்தானம் பின்னாடி முழுக்கணுமா, முன்னாடி முழுக்கணுமா, 3 தடவை முழுக்கணுமா, இதெல்லாம் தெரியாமல் ஞானஸ்தானம் யார் வேணாலும் கொடுத்துடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழாதவன் ஒரு நாளும் சுவிசேஷம் சொல்ல முடியாதுங்கிறார். ஆக எது முக்கியம் சொல்லுங்க? பிலிப்பு என்றவர் வந்து எத்தியோப்பியா மந்திரிக்கு சுவிசேஷத்தை சொல்றாரு. ஆமா, ஞானஸ்தானத்தை பத்தி அவர் பேசவே இல்லை. ஆனா அவர் தான் விருப்பப்பட்டு இங்க தண்ணி இருக்குது, இந்த ஞானஸ்தானம் எடுத்து என்ன தடை என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தா. அப்ப என்னன்னா அவன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பிட்டாலே ஞானஸ்தானம் எடுக்கணும்ன்ற உணர்வு வந்துடும், அவங்களுக்கு வருது. பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை கொடுத்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசல. ஏன்னா ஞானஸ்தானத்தை நீங்கள் சுவிசேஷத்தோடு கூட வைத்தீர்கள் என்றால் கர்த்தருக்கு சிலுவையிலே மறித்தது வீணாக இருக்குமே. ஞானஸ்தானத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு வந்துருச்சுன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை தேவையே இல்லை. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய கட்டளையின்படி சபையிலே சேரும்படியாக ஞானஸ்தானம் பெற்றே ஆக வேண்டும். நான் பெறல கூடாதுன்னு சொல்லலை, ஏன்னா அது பிரதான கட்டளை. அதை பிரதான கட்டளையில் ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே 3 சொல்லியிருக்கார். ரொம்ப தெளிவாக திரியேக தேவனுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பட்டு. இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் அந்த நாட்களில் எழும்பவே இல்லை. இந்த நாட்களில் நிறைய பேர் சொல்கிறாங்களே, இல்லை இயேசுவின் நாமத்தில் மட்டும் ஞானஸ்தானம் கொடுக்கணும், அல்லது யெகோவாவுடைய நாமத்தில் மட்டும் ஞானஸ்தானம் கொடுக்கணும். மத்தேயு எழுதும்போது ரொம்ப 3ஐயும் சேர்த்து எழுதி வைத்திருக்கிறார். திரியேக தேவனுடைய பெயரில் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படியாக அனுப்பவில்லை. என்ன சொல்கிறாரு? நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக வந்தேன். இந்த ஊரில் உள்ள பிரச்சனை என்ன? இந்த சபையில் இருந்த பெரிய பிரச்சனை, ஆரம்ப பிரச்சனை. நிறைய பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனையை கேட்குறீங்கன்றீங்களா? சரி, ஆரம்பத்தில் முதல்ல அவர் பவுலடியார் சொல்லக்கூடிய டீல் பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன? குரூப்பிசம். நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன் சொல்லி, நான் அப்போல்லோவை சேர்ந்தவன் ரொம்ப சொன்னாரு. நான் அந்த ஆளை சேர்ந்தாங்க, இந்த ஆளு சேர்ந்தாங்க, இந்த ஆளு பாட்டி என்னங்க, அதுக்கு மேலே இது, அதாவது டினாமினேஷன் ஒரு பக்கம் இருக்குது, டினாமினேஷன் இருக்கு. இதுக்கு மேல என்னன்னா ஹீரோ வர்ஷிப் ஆயிடுச்சு. ஹீரோ வர்ஷிப் இல்லை. இவர்கிட்ட நான் போய் என்ன யோர்தான் நதியில இவர் கையில ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த குரூப். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இல்லை, அந்த ஐயா கொடுத்துட்டார் எனக்கு, அவர் பேர்ல நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன். இல்லை, இப்போ பெருமை பாராட்டுற இடத்தையும் ஆளையும் பெருமை பாராட்டுறோம். ஆளை ஒரு தனி நபரை, அதாவது ஒரு இப்போ இங்கே உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா, இவர் ஏன் இதை சொல்லுகிறார் அப்படின்னா, ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி வரல, ஏன் பேரில் கணக்கில் வைக்கணும்னு வரலையா? ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பேரில் கணக்கில் உங்களை வைக்கணும். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படியாக நான் வரவில்லை, கிறிஸ்துவனுடைய சிலுவையினுடைய அடையாளத்தை, சிலுவையை குறித்து நான் பேசும்படியாக. ரெண்டில் எது முக்கியம், எது முதலாவது வருது? ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். என்ன கட்டளை கொடுத்துருக்கிறார்? மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அப்போஸ்தலருக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார்.
மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்போஸ்தலனாக அழைக்கும் போது அவர்களுக்கு 3 வேலை கொடுக்குறார். என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். வாசிங்க, மார்க்கு 3:14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு, இப்போதான் அவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, 12 பேரை மட்டும் பிரித்தெடுக்கிறார், அவர்களை அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கிறார். அப்புறம் அவர்கள் தம்மோடு கூட இருக்க வேண்டும், பிரசங்கம் பண்ணும்படியாக, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாகவும், தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் கொடுக்கவும். ஆக ஒரு ஊழியர், அதாவது அப்போஸ்தலருடைய வேலை என்ன? இயேசுவோடு கூட இருந்து அவரோடு கற்றுக்கொள்ள வேண்டும், அவரால் அனுப்பப்பட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், கர்த்தருடைய கிருபையினுடைய வரங்களாகிய இந்த வரங்களை பயன்படுத்தி மக்களை போஷிக்க வேண்டும், மக்களை சரியானபடி வழிநடத்த வேண்டும். இந்த 3 காரியங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கு. அதே போல் இது அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னென்றால், அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28, 19, 20. அந்த சீஷர்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அது அப்போஸ்தலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. அந்த சீஷர்கள் எல்லாரும் கொடுக்கப்பட்டதுன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அது எல்லாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். இதெல்லாம் செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வரும். ஆக சபையினுடைய முக்கிய பிரச்சனை இங்கே தான் இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தில் கட்டாமல் யாராவது ஒரு நபர் மேலே கட்டினீங்கன்னா, யாராலும் சரி, சில பேர் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் நான் கொண்டு வந்த ஆளுங்க அப்படின்னு. என்னைக்கு நான் கொண்டு வந்த ஆளுங்க, நான் சொன்ன அப்படியே நிற்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது சபையை நம்ம கொண்டு வந்திருக்கோம், கட்டுறோம், ரொம்ப நல்லது. ஆனால் யாராவது ஒருத்தர் கிறிஸ்துவுக்கு மேலாக எந்தொரு நபரையும் வைத்தால் அது விக்கிரக ஆராதனையாக முடியும். அது சுவிசேஷத்தில் அடிப்படையே கிடையாது. இதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி வரவில்லை, அதுக்கு என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வருகிறேன் அப்படிங்கிறார். பவுலடியார் ஜனங்களை கிறிஸ்துவின் சீஷர்கள் ஆக்கினாரே தவிர தங்களுடைய அடியாட்களாக மாட்டவில்லை. எங்கள் டீமில் இவ்வளோ பேர் இருக்காங்க, எங்கள் சர்ச்சில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ரொம்ப நல்லது, சர்ச்சில் இருக்கட்டும். ஆனால் எல்லாருமே என்னுடைய சீஷர்கள். என்னங்க மாற்றுத்திறனாளிகள், யாராவது சார்ந்து இருக்கக்கூடியவர்களை, யாராவது ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அதாவது பூரண புருஷர்கள் ஆக்க முடியாதபடிக்கு சார்ந்து இருக்கக்கூடியவர்கள். எனக்கு சபையை சார்ந்து இருக்க வேண்டும், அதோடு கூட இருக்க வேண்டும், அதெல்லாம் நிச்சயமாக இருக்க வேண்டாம். சபை நம்மளுடைய குடும்பம், சபை குடும்பம், அதில் எல்லாருமே சேர்ந்து இருக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். ஆனால் கண்மூடித்தனமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு மேல் ஒருவரை வைத்து, இவர் தான் மூலம் தான் நான் ஞானஸ்தானம் பெற்றேன், ஒரு கையை வச்சோன்னா தான் எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய இடத்துல யாரையும் கொண்டு போய் வச்சுன்னா சுவிசேஷத்தில் திடப்படவில்லை அந்த சபை. நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டியதா சிம்பிளாக ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் வேணும். இந்த சுவிசேஷத்தை தான் அவர் சொல்கிறாரு. இதற்கு பின்பதாக உள்ள பகுதி இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. நான் அப்படி செய்யலை, இப்படி செய்யலை, அவர் சொல்கிறார், நான் என்னெல்லாம் செய்யலைன்னு சொல்கிறாரு, நான் என்னெல்லாம் செய்தேன்னு சொல்கிறாரு. ஏன்னா கர்த்தருடைய சிலுவை வீணாகி போகாதபடிக்கு அப்படிங்கிறார். ஆக நான் பண்ணுற சுவிசேஷம், கொடுக்குற சுவிசேஷம் எந்த விதத்திலையும் வீணாகி போகாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், நான் ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி வரவில்லை என்று பவுலடியார் கூறுகிறார் இந்த கொரிந்து சபைக்கு. ஏன்னா கொரிந்து சபையில் பிரச்சனையே என்ன? நான் இந்த கட்சியை சேர்ந்தவன், அந்த ஆளை சேர்ந்தவன், இந்த நபரை சேர்ந்தவன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சரியானபடி அறியாத பட்சத்தில் அவர்கள் நபர்களை, ஊழியக்காரர்களை உயர்த்தி பிடிக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் முக்கியம். ஞானஸ்தானம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது. இதற்கு இடையூறாக நாம் இருக்கவே கூடாது. பவுலடியாரும் சரி, எந்த அப்போஸ்தலரும் சரி, அவர்கள் எல்லோரையும் கர்த்தர் பக்கமாக திருப்பினார்களே தவிர தன் பக்கமாக வைத்துக் கொள்ளவில்லை. இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.